பாறையியல் என்பது புவிமண்ணியலின் ஒரு பிரிவு ஆகும். இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது. பாறையியல் பெட்ராலஜி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரஸ் என்பது பாறைகளையும், லோகோஸ் என்பது அதை பற்றிய படிப்பு ஆகும். பாறைகளின் வகைகள். பாறைகள்: தீப்பாறைகள், படிவுப் பாறைகள், உருமாறிய பாறைகள். தீப்பாறைகளின் வகைகள்: ஊடுருவிய தீப்பாறைகள், வெளிப்புற தீப்பாறைகள். படிவுப் பாறைகளின் வகைகள்: கரிம படிவுப் பாறைகள், கனிம அல்லது இரசாயன அல்லது பௌதீக படிவுப் பாறைகள். உருமாறிய பாறைகளின் வகைகள்: வெப்ப உருமாறிய பாறைகள், இயக்க உருமாறிய பாறைகள். இக்னியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இக்னியஸ் என்றால் தீ என்று பொருள்படும். இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மற்றும் மவுண்ட் எட்னா, ஹவாய் தீவுகளில் உள்ள மவுனா லோவா மற்றும் மவுனா கியா ஆகியவை உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகளாகும். படிவுப் பாறைகள் நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாகும். படிவுப் பாறைகள் உருவாகுதல் எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல கடல் அலைகள் மேலே பொருட்கள் கடத்தப்படுதல், கடலில் படிய வைத்தல், அப்புறம் கடல் மட்டத்துக்கு வருது, அப்புறம் கீழே போகுது. கற்கள், சரளை, மணல் சேறு, மண்மண்டியாக இருக்குது. கலவை கற்பாறை, மணற்பாறை, களிமண் பாறைகளாக கீழே தங்குது. இப்படி தான் படிவுப்பாறைகள் உருவாகுது. உலகின் மிக பழமையான படிவுப் பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இவற்றின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் ஒயிட் மார்பிள் கட்டப்பட்டது. குவார்ட்சைட் மற்றும் சலவை கற்கள் பொதுவாக கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள், அலங்கார பொருட்கள், குவளை, சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. சலவை கற்களின் துகள்களிலிருந்து நெகிழி, பிளாஸ்டிக், காகிதம் போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. உலக மண் நாள் டிசம்பர் 5. காலநிலையை பொறுத்து மண் உருவாகிறது. மிதவெப்ப மண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 முதல் 400 வருடங்கள் ஆகும். அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் விரைவாக உருவாகிறது. இதற்கு சுமார் 200 வருடங்கள் ஆகும். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகும். என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கனிமங்களின் கலவை ஆகும். செடிமெண்டரி என்ற வார்த்தை செடிமெண்டம் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் படிய வைத்தல் என்பது ஆகும். தீப்பாறைகள் புவியில் தோன்றிய முதன்மையான பாறைகள். மண் என்பது கரிம பொருட்கள், கனிமங்கள், வாயுக்கள், திரவ பொருட்கள் மற்றும் பல உயிரினங்கள் கலந்த கலவையாகும். இது உயிரினங்கள் வாழ துணை புரிகிறது.